என்ன வந்து அங்க வந்து மந்திரிகள் அழுது நடிக்கிறீங்க? என்னங்க தமிழக மக்கள் அவ்வளவு கேவலமாயிருச்சாங்க. நீங்க பண்ற எல்லா டிராமாவும் நம்பவும் நினைக்கிறீங்க. வழக்கறிஞர் நாங்க நம்ப மாட்டோங்க. சீக்கிரம் வந்தாலும் எனக்கு என்ன இருக்கு? எனக்கு ஏன் உயிர் பலி ஆச்சு? ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்ல? ஏன் ஹாஸ்பிட்டல் நீங்க சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல? ஒருத்தன் சாவறானா ஒருத்தனை நீங்க காப்பாத்தணும். ஆறு சர்வீஸ் பர்சன் தேவை, டாக்டர்ஸ் தேவை. ரெண்டே ஹாஸ்பிட்டல்ல 150 பேர் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னங்க இது? 40 பேர் இறந்துருக்கான். எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு கரூர்ல? ஏன் போல? திமுக ஆட்சி வந்ததுல ஒன்மேன் கமிஷன் ஒண்ணுமே வேலைக்கு ஆகல சார். சார் நல்ல ரிசல்ட் வராது சார். ஒன்மேன் கமிஷன் அது தேவையில்லை சார். சுப்ரீம் கோர்ட் இதை வந்து சோமோட்டோவா எடுக்கணும் சார். சுப்ரீம் கோர்ட் சோமோட்டோவா எடுத்து சிபிஐக்கு இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் சார். இதை உடனடியாக சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் சார். சார் நாங்களும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் சார். இப்போ கிரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல, 5 பேர் செத்தாங்க. இந்த ஏர் ஷோ நடந்தது, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா? ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி நீங்கள் விஜய் சார் மேலே நீங்கள் சொல்லுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் மக்களுக்காக பேசுகிறேன் சார்.